வணக்கம். இது லக்ஷ்மி கலை டைரி சேனல். இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த மீன் வந்து ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கும். அந்த மீனுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அது வந்து மையின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பல்லு மாதிரி இருக்கும். அதோடைய பல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த அதோடைய ஸ்கின் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் அப்படியே செய்வாங்க. அதுவே என்ன நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மையோடு செஞ்சோம்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிறுங்கசப்பாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தலைப்பகுதியில் இருக்க அந்த பல் பார்த்திங்கன்னா அது நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம பல்லில் மாட்டோம். அது ஒரு மாதிரி கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அதோட மேலே இருக்க அந்த தோல் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு, ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் க்ளீன் பண்ணி. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நீட்டாக வேணுங்கிறவங்க நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம். கட் பண்ணி ஒரு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் சமையல் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா உள்ள மண்ணெலாம் நிறைய இருக்கும். அதனால் அந்த மண் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு மாதிரி இந்த வழவழப்பு தன்மையும் இருக்கும். அதில் ஒரு 4-5 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சமையல் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண், அந்த குழகுழப்பு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அது போகிறதே ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்போ இந்த ஃபிஷ் வாங்கி செஞ்சிங்கனாலும் ஒரு 4-5 அலசிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ.